வணக்கம் மக்களே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரொம்ப நாளாக நம்ம எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயம் இன்றைக்கி நடந்துருச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா முன்னாடி இருந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த பார்வதி கமருதீன் 2 பேருக்கும் தயவு செஞ்சு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுங்க. இந்த ஷோவை ஃபேமிலி பார்க்குறாங்க, குடும்பமாக உட்காந்து பார்க்குறாங்க, சின்ன குழந்தைங்க பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் காஜித்தனத்தை காட்டுறதுக்கு பிக் பாஸ் வீடாக கிடச்சிது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில், யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறையா தடவை சொல்லிகிட்டே இருந்தாங்க, தயவு செஞ்சு எப்படியா ரெட் கார்டு கொடுங்க 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 கொடுங்கன்னு. நேற்று எல்லாருக்குமே தெரியும், கார் டாஸ்கில், டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்கில் சாண்ட்ராவை மிதித்து காரை விட்டு வெளியே தள்ளுனாங்க கமருதீன், பார்வதி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கமருதீன் தான், ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். பதிலுக்கு அவங்க காமருதீன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. மாறி மாறி ஆர்கியூமெண்ட் ஆச்சு. ஏற்கனவே தெரியும், அதுக்கு முன்னாடியே சாண்ட்ரா தான் பார்வதிக்கு எல்லா விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. யார் கூட சண்டை வந்தாலும் சரி, முதல்ல பார்வதிக்கு ஆறுதலாக போய் நிற்கிறது யார்? சாண்ட்ரா. அப்படி இருக்கிற சாண்ட்ராவே பார்வதி மறுபடியும் கமருதீன் கூட சேர்ந்து பண்ணுற விஷயங்கள்லாம் எதிர்த்து பார்வதியை சண்டை போட்டு அவங்க உடந்து பிரிஞ்சு வந்ததை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த வெஞ்சன்ஸ்க்காக அவங்கள காரை விட்டு மிதித்து வெளியே தள்ளினாங்க. அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ண போகிறார் ஐயா, என்னையா பண்ண போகிறார், இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, வந்துட்டு சும்மா மிச்சர் மட்டும் சாப்பிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் நிறைய மக்கள், நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள், கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம பொறுக்கி பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ப்ரோமோ வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோ வீடியோவில் மக்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க, மக்களே இவங்கெல்லாம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா செருப்பு தூக்கி அடிச்சிருங்க, பார்வதியெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக நேற்று நடந்த இந்த பிரச்சனையில், அதாவது அந்த கார் டாஸ்க் பிரச்சனையில் மக்கள் நிறையா பேர், தாய்மார்கள், பெண்கள் நிறையா பேர் ரொம்ப கொந்தளித்து நிறையா விஷயங்கள் வீடியோவாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடாதவங்களாம் ஒரு ரீல் வீடியோவாக எடுத்து பார்வதி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க, ஏன்னா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருந்தாங்க, நிறையா விஷயங்கள் அவங்க நட்டிப்பு அறைக்கி தான். அவங்க நேற்று நைட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கமருதீன் ரூமுக்குள்ளே வரும்போது அப்படியே பயந்து அலறுவாங்க, என்னை ஏதோ பண்ண போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பயந்து அலறுவாங்க. அதெல்லாம் நடிப்பு தான். இதே சாண்ட்ரா தான் அந்த ஜுவல்லரியை பாதுகாக்கிற டாஸ்கில் சுபிக்ஷாவை சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது சுபிக்ஷா மேலே ஏறி உட்காந்து அவங்க நெஞ்சில் குத்தி கீழே தள்ளி விடுவாங்க. இப்போ அதே சாண்ட்ராவுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க அப்படியே பயந்து நடுங்கி பிக் பாஸ் கிட்டே போயிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நட்டிப்பு அரைக்கித்தனமான வேலையெல்லாம் போட்டாங்க. அதை தாண்டி எதுக்காக பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க? இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு காரணம். அவங்க இந்த வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கிற லீலைகளும் ஒரு காரணம். அதாவது எல்லா பிக் பாஸ் சீசன்லேயும் லவ் இருக்குங்க, யாருக்காவது ஒரு கப்புள்ஸுக்கு லவ் வரும், லவ் கண்டென்ட் இருக்கும். ஆனால் ஒரு கேவலமான ஒரு லவ் காஜி கண்டென்ட்டோடு சுற்றுற ஒரு பிக் பாஸ் சீசனாக அது இது மட்டும்தான். குறிப்பாக இந்த பார்வதி கமருதீன் இவங்க 2 பேர் தான். இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயங்கள் நடந்ததே கிடையாது, இனிமேல் நடக்கவும் போகிறது இல்லை. இது நைட்டு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த கார் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி காலையில் கமருதீன், விக்ரம், சபரி, வினோத் இவங்க எல்லாருக்கும் பயங்கரமாக ஒரு சண்டை நடக்குது. அதில் வினோத்தே கமருதீனுக்கும் பார்வதிக்கும் அகெயின்ஸ்டாக கடைசியில் மாறிட்டார். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வினோத் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், எந்தளவுக்கு அவங்கள பேக் பண்ணி நிற்பார் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த பார்வதி வினோத் சட்டையவே பிடிச்சி வினோத்தை அடிக்க போயிட்டாங்க. அதாவது நீங்கள் பாம்பாக இருந்தாலும் அதை நீங்கள் தொட்டில் போட்டு ஆட்டினீங்கன்னா அது ஒரு நாள் விஷத்தை கக்க தான் செய்யும். அந்த மாதிரி பார்வதின்ற பாம்பு மொத்தமாக விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கக்கிட்டு இருந்தது. இவங்க எல்லோரும் நமக்கு எதுவும் நடக்கலை, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் சாண்ட்ராவுக்கும் வினோத்துக்கு எதுவுமே தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் பார்வதின்ற பாம்பு விஷத்தை கக்குனது அவங்க எல்லாருக்கும் புரிய வருது. ஃபைனலி விஜய் சேதுபதி அவர்கள் திருப்பின்னு திருப்பிட்டார் பார்வதி கமருதீன் 2 பேரையும். ஆரம்பத்தில் முதல் ஒரு 30 நாள் 40 நாளில் பார்வதி தான் டைட்டிலே வின் பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டு, இந்த ஃபெமினிசம் பேசுகிற நிறையா பேர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி மொத்த சொசைட்டியுமே பார்வதி கமருதீன் 2 பேருக்கும் அகெயின்ஸ்டாக மாறி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு போனாங்கல்ல, அதுவும் ஒரு காரணம். அவங்க அம்மா நம்ம என்ன நினச்சோம், அவங்க அம்மா உள்ளே வருவாங்க, பார்வதியை நல்லா கண்டிஷன் பண்ணி திட்டி ஒரு ஒழுங்குபடுத்திட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அம்மாவும் பார்வதி கூட உட்காந்து திவ்யாவை பற்றி பொருளி பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ தானே புரியுது யாருக்கிட்ட இருந்து பார்வதிக்கு இந்த கேரக்டர் வந்திருக்கு அப்படின்னு.
அது மட்டும் இல்லாமல் நேற்று கார் டாஸ்கில் திவ்யா பார்வதி விட்டு பொலந்து எடுத்துட்டாங்க. ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஓனக்கிழவி அப்படின்னு. பயங்கரமாக இருந்துச்சு அந்த வார்த்தைலாம். அது மட்டும் இல்லாமல் கமருதீன் கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ வெளியே போயிட்டு லைவ் பாரு, எபிசோட்ஸ்லாம் பாரு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாரு, பார்வதி உன்னை பற்றி எவ்வளோ கேவலமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கா அப்படின்னு பாரு, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீ கால் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னாங்க. இதைத்தானே நம்மளும் முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் முதல்ல எப்போ மைக்கை மறைச்சி ரூமுக்குள்ளே போய் பாத்ரூம்குள்ளே போய் ஒன்றா இருந்தாங்களோ அப்போவே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்க வேண்டியது. இவ்வளோ நாள் உள்ளே வச்சுருந்ததே பெரிய விஷயம். அவங்களும் பார்த்தாங்க, ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே வைக்கலான்னு பார்த்தாங்க. இதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு இல்லை, வெளியே துரத்தினா தான் உண்டு அப்படின்னு தெரிஞ்சு வெளியே அனுப்பிட்டாங்க. இதில் குறிப்பாக என்னன்னா, சனிக்கிழமை எபிசோட்லேயே 2 பேருக்கும் ஒரே டைமில் 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க. சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது. பார்வதியை நம்ம எப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்ஸ் டு விஜய் டிவி, விஜய் சேதுபதி சார், அப்புறம் பிக் பாஸ் டீம். ஒரு வழியாக மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்க. நீங்கள் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி, கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.